வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல உலகமே வியந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த நாடுகளிடையே நடக்கும் போர்ல ஈரானின் உண்மை நிலைமை பற்றி அலசி ஆராய போறோம். ஈரான் ஒரு காலத்தில் மத்திய கிழக்கு பகுதியில் மிகப்பெரிய சக்தி என்று கருதப்பட்ட நாடு. ஆனால் இன்று அந்த சேம் நாடு பல திசைகளிலிருந்து தாக்குதல்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள், படை பலவீனமடைந்தது, பாதுகாப்பு முற்றிலும் சிதைந்தது. இது உண்மையா அல்லது இது ஒரு பிரச்சாரமா? இந்த வீடியோவில் ஈரான் உண்மையில் தோற்றுவிட்டதா இல்லையா என்று முழு டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் உங்கள் பாலகிருஷ்ணன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஈரான் இந்த போரில் தோற்றுவிட்டதா? இப்போ உலகம் முழுக்க பேசப்படும் ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா, ஈரான் இந்த போரில் தோற்றுவிட்டது. இந்த கருத்துக்கு காரணம் என்ன? முதலாவது, ஈரானின் முக்கிய தலைவர்கள் மற்றும் இராணுவ அதிகாரிகள் பலர் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுல முக்கியமாக அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைப்பில் இருந்த பெரிய அதிகாரிகள் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது என்ன காட்டுகிறது? அந்த நாட்டின் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். அதாவது எதிரி நாடுகள் ஈரானின் உள்ளே என்ன நடக்குது என்று நன்றாக தெரிந்து கொண்டு அதற்கேற்ப தாக்குதல் நடத்துகிறார்கள். இரண்டாவது, ஈரானின் கடற்படை மற்றும் விமானப்படை பலவீனமடைந்தது. போரில் ஒரு நாட்டின் சக்தி என்னன்னா, நிலப்படை, ஆர்மி, கடற்படை, நேவி, விமானப்படை, ஏர்ஃபோர்ஸ். இந்த மூன்றும் பேலன்ஸாக இருந்தால்தான் ஒரு நாடு சக்தி வாய்ந்தது. ஆனா ஈரானின் இந்த மூன்று படைகளிலும் டேமேஜ் ஏற்பட்டிருக்கிறது என்று பல ரிப்போர்ட்ஸ் சொல்கின்றன. விமானப்படை, மாடர்ன் ஏர்கிராஃப்ட் குறைவு, கடற்படை தாக்குதல்களுக்கு எக்ஸ்போஸ்ட், ஏர் டிஃபென்ஸ் முழுமையாக ஸ்ட்ராங் இல்லை. இதனால்தான் எதிரிகள் எளிதாக தாக்க முடிகிறது. உளவாளிகள் சுதந்திரமாக செயல்படுகிறார்களா? ஈரானில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஸ்பை நெட்வொர்க், உளவு அமைப்புகள். சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்கின்றன, எதிரி நாடுகளின் உளவாளிகள் ஈரானின் உள்ளே ஃப்ரீலி ஆப்ரேட் பண்ணுகிறார்கள். அவர்கள் முக்கிய தகவல்கள் சேகரிக்கிறார்கள், தாக்குதல் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுகிறார்கள், உள்ளேயே சாபட்டாஜ் செய்கிறார்கள். இது ஒரு நாட்டுக்கு மிகப்பெரிய அபாயம். ஏன்னா வெளியிருந்து தாக்குவது ஒரு விஷயம், ஆனா உள்ளே இருந்து தாக்கினா அது டேஞ்சரஸ். மக்கள் அரசை வெறுக்கிறார்களா? இப்போ மிகவும் சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஈரானில் உள்ள மக்கள் அரசை ஆதரிக்கிறார்களா? சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்கின்றன, அங்கு மக்கள் சிலர் அரசை எதிர்க்கிறார்கள். காரணங்கள் பொருளாதார பிரச்சனை, ஃப்ரீடம் குறைவு, வாழ்க்கை சிரமம். ஆனா இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட், எல்லா மக்களும் அரசை எதிர்க்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா சிலர் ஆதரிக்கிறார்கள்,
சிலர் எதிர்க்கிறார்கள், சிலர் நியூட்ரல். அதனால் இது மிக்ஸ்ட் சிச்சுவேஷன். ஈரான் உண்மையில் தோற்றுவிட்டதா? இப்போ முக்கியமான கேள்வி. ஈரான் உண்மையில் தோற்றுவிட்டதா? நாம் பார்த்த விஷயங்கள், தலைவர்கள் இழப்பு, படை பலவீனம், பாதுகாப்பு குறைவு, பொருளாதார சிக்கல், உளவு பிரச்சனை, இந்த எல்லாவற்றையும் பார்த்தால் ஈரான் தற்போது ஒரு பிரஷர் சிச்சுவேஷன்ல இருக்கிறது. ஆனா முழுமையாக தோற்றுவிட்டது என்று சொல்லுவது சரியானதா? இல்லை. ஏன்னா இன்னும் அது ஒரு பெரிய பிராந்திய சக்தி. அதன் இன்ஃப்ளூயன்ஸ் இன்னும் இருக்கிறது. அதன் allies இன்னும் இருக்கிறார்கள். அதனால் இது ஒரு வீக் ஃபேஸ் தான், எண்ட் இல்ல. ஈரான் பற்றி உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு சைடு மட்டும் கேட்டு முடிவு பண்ணக்கூடாது. ஒவ்வொரு தகவலையும் அனலைஸ் பண்ணிதான் உண்மை புரியும். இந்த மாதிரி இன்னும் டீப் அனாலிசிஸ் வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.